கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீஸிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாளகத்தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கும் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதையும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று சொல்லி ரப்சாக்கே பேசுகிறான். எசேக்கியா ராஜாவை போல ஒரு அருமையான ராஜாவை பார்க்கவே முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாகிறான். 25 வயது ஒரு நல்ல வாலிப பிள்ளை. இந்த வாலிப வயசிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், வாலிப பிள்ளைகள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறதையும் தங்களுக்கு இஷ்டமானபடி செல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ரொம்ப குறைந்த அளவிலே தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஒரு சிலர். ஆனால் பெரும்பாலான வாலிபர்கள் இன்றைக்கு தேவனை விட்டு தூரப்பட்டு போனவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதன் நடுவிலே எசேக்கியா ராஜா 25 வயதிலேயே அவன் ராஜாவாகிறான். 29 வருஷம் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறான். இவனை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களிலே வாழ்ந்த ஒரு ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 36 to 39 வரை 4 அதிகாரங்களும் எசேக்கியாவை பற்றி பேசுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18, 19, 20 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள் எசேக்கியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 to 32 வரை எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 புஸ்தகங்களில் எழுதப்பட்ட எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா ராஜாவான உடனேயே அவன் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், அவன் தேவாலயத்தை சுத்திகரிக்கிற வேலையை செய்கிறான். எப்பொழுதுமே தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர்களை தேவன் மிகவும் விரும்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அதிலே 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தகப்பனாகிய தாவீது என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த கோத்திரத்திலே வரும்போது, யூதா கோத்திரத்திலே வருகிறவர்களை தாவீது தான் தகப்பனாய் இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது கூட தாவீதின் குமாரன் என்று சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, தாவீதின் வம்ச அட்டவணையிலே வருகிறதுனாலே தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். இங்கே தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அதுவரைக்கும்னா நீண்ட காலங்களாக இந்த வெண்கல சர்ப்பம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது என்றால், வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும்போது இஸ்ரவேல் மக்களினுடைய கீழ்ப்படியாமையினாலே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த சர்ப்பங்கள் யாரை கடிக்கிறதோ அவன் சாவான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அழுது புலம்பும் போது கர்த்தரிடத்திலே மோசே முறையிடும் போது மோசேயிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை தூக்கி வைத்து விடு. அந்த வெண்கல சர்ப்பத்தை ஒருவன் சர்ப்பம் கடித்தவுடனே பார்த்தால் அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இது எதற்கு நிழல் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்திலே கல்வாரி சிலுவையிலே தொங்குவார், அது ஒரு நாள் நடக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக காட்டினார். அதே போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் சரி
ஆண்டவர் இயேசுவை நோக்கி யார் பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைக்கிறார்கள். யார் அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாலோ அவர்கள் பிழைப்பதோடு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பமும் ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவதை காண முடிகிறது. அதனால் தான் அந்த வெண்கல சர்ப்பத்தை மோசே உண்டாக்க சொன்னார். வெண்கல சர்ப்பத்தை மோசே உண்டாக்கினார். ஆனால் என்ன நடந்தது? மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பம் பின்னால் விக்கிரகமாக மாறினது. ஜனங்கள் ஏதாவது ஒரு தேவை என்றால் அதை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே நாம் ஒரு பழக்கத்தை பழக்கி வைத்து விட்டால் அதை பிள்ளைகளும் தொடருவார்கள். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, தனியாக ஒரு அறையிலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவார்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு படத்தை வைத்து அந்த படத்திற்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டால் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே ஒரு போட்டோவுக்கு முன்பாக தான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். சரி, அது இல்லை, ஒரு மெழுகுபர்த்தியை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். சில பழக்கங்கள் உண்டு. மெழுகுபர்த்தியை பொருத்தி வைத்து விட்டு அதற்கு முன்பாக ஜெபிப்பார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்தால் பின்னாட்களிலே உங்கள் பிள்ளைகள் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் என்னைக்குமே ஒரு காரியம் சாதாரணமாய் ஆரம்பிக்கிற காரியம் பின்னாட்களிலே விக்கிரகமாக மாறும். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? கோயிலுக்கு போனாதான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க இல்லையா? கோயிலுக்கு தான் போகணும், ஆலயத்துக்கு தான் போகணும், சபைக்கு தான் போகணும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள் பாருங்க, அது தவறு. கர்த்தர் அங்கே இல்லை. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படியாக இருக்கிறது. நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னதோடு உன் இருதயத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று இயேசு சொன்னார். அப்ப நம்மோடு கூட நமக்குள்ளே வாழ்கிறவர் இயேசு. அதுதான் இன்றைக்கு என்ன ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். அதான் பலிபீடம் முக்கியமான்னு கேட்கிறாரு. பலிபீடமா முக்கியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்பார். நல்லா கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அந்த காரியம் அதோடு முடியும். அதற்கு அடுத்து அது மாற்றப்படும். இங்கே என்ன நடக்கிறது? வெண்கல சர்ப்பத்தை தொழுது கொண்டு வந்தார்கள். இப்பொழுது வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பாருங்க, வேதம் சொல்லுகிறது யூதாவின் ராஜாக்கள். இந்த எசேக்கியா யூதாவின் ராஜா. இவனுக்கு முன்னும் இல்லையா, இவனுக்கு பின்னும் இல்லையா, இவன் தான். இவனை தவிர வேற ஒரு ராஜாவே இல்லை. அத்தனை நம்பிக்கை உள்ளவன். தேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. அந்த நம்பிக்கையை தான் குலைக்கும்படியாக முதலாவது ரப்சாக்கே கேட்கிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இங்கே வேதம் சொல்லுகிறது இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த பரிசுத்தவான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாலிப பையன். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இரண்டாவது, ஒன்று கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். அதற்கு முன்பாக மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். விக்கிரக தோப்புகளை அகற்றினான், மேடைகளை அகற்றினான். ஜனங்களுக்கு பலியிடுவதற்கு இப்படித்தான் பலியிட வேண்டும் என்று சொல்லி காட்டினான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறான். கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பின்வாங்காத ஒரு மனிதனாய் இருக்கிறான். இப்போ கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எத்தனை அருமையான ஒரு காரியம் பாருங்க. நாம் எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் தள்ளிவிட்டு உன்னதமான தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்து அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நாகும் 1:7 நீங்க வாசித்து பாருங்களேன். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் தன்னை யார் நம்புகிறார்கள், யார் நம்பாமல் இருக்கிறார்கள். நம்புவதை போல மாய்மாலம் பண்ணுகிறதற்கு ஒரு கூட்டம் உண்டு, நடிப்பார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் என்று. தேவ பக்தி உள்ளவர்களை போல நடிக்கிறவர்கள். அதை அல்ல, தேவன் இருதயத்தை காண்கிற தேவன். நம்முடைய நம்பிக்கையை அவர் காண்கிறார். அதனாலதான் தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி 115ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். யாருக்கு? உங்களுக்கும் கர்த்தர் துணையாயிருப்பார், கேடகமாயிருப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்தான், மேடைகளை அகற்றினான், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தொடங்கினான், கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். இப்பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆனால் சத்ரு போராடுவான். எப்பொழுதுமே கர்த்தர் இருக்கிறார், அதனால எனக்கு சத்ருவினாலே போராட்டம் உண்டாகாது என்று நீங்கள் நினைக்க கூடாது. எப்பொழுதும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குப்பா. இந்த உலகம் பொல்லாத உலகம், பொல்லாங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட உலகம், தீமை நிறைந்த ஒரு உலகம், அசுத்தம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்திலே தான் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தேவன் அழைக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், எசேக்கியா இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறான். அந்த நம்பிக்கையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இப்போ ரப்சாக்கே வந்து கேட்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? என்னப்பா நம்புற? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? கேட்கிறான் பாருங்க. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல நீ நம்பிக்கை வைச்சிருக்கிறாய்? இந்த கேள்வியை நீங்க உங்க வாழ்க்கையில அடிக்கடி கேட்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே மற்றவர்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இன்னுமா கர்த்தரை நம்பிட்டு இருக்கிற? இன்னுமா அவர் சுகமாக்குவாரு? இன்னுமா உனக்கு குழந்தை தந்துருவார்னு சொல்லி நீ நினைக்கிறியா? உன் கற்பத்தின் கனி அவர் ஆசீர்வதிப்பாரா? உனக்கு வயசாகி போச்சு, இனிமேலாம் அதெல்லாம் நடக்காது. உன் தொழில் முன்னேற்றம் வந்துடும் நினைக்கிறியா? உன் தொழில் மறுபடியும் எடுத்து கட்டிடுவார் நினைக்கிறியா? உன் யாவன் ஆசீர்வாதமா மாறுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாதுப்பா, அது முடிஞ்சிருச்சு. உன் வேலை அவ்வளோ, வேலை போனதான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டபடி வேலையே இல்லை, அநேக இடங்களில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. உனக்கும் வேலை கிடைக்காது. இன்னுமா நீ கர்த்தரை நம்புற? பிசாசு இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான். என்னிடத்துல அப்படி பேசுனா உங்களிடத்துல அப்படித்தான் பேசுவான். காரணம் என்ன தெரியுமா? தேவனை விட்டு உங்களை பிரிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டு பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ மறுபடியும் உன்னை கட்டுவேன், கட்டப்படுவாய் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் பாருங்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எந்த சூழ்நிலையில் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இவ்வளவு சொல்லி இருக்கும் போது அவன் கேட்கிற கேள்வி, நீ நம்பி இருக்கிறியா? நீ கர்த்தரையா நம்பி இருக்கிற? ஐயோ, அவர் எப்படிப்பா உன்னைய கைவிட்டுருவார்ப்பா? நீ நம்பாத, கர்த்தரை நம்பாத, கர்த்தரை விட்டு விலகி போன்னு சொல்றவன் தான் அவன். எப்பவுமே சரி, நீ என்ன விரோதிக்காத, என் மேல ராசியாகு, என் கூட ஐக்கியமாயிரு, என்னோட சேர்ந்து நான் உனக்கு என்ன வேணாலும் தர்றேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்றான் பாத்தீங்களா? எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் காலிலே நீர் விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன் என்று சொன்னான். கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல அவன் சொல்லும் போது உங்களிடத்திலும் என்னிடத்தில் சொல்லுவது அதிகம் அல்லவா? அவன் சொல்லுகிற காரியம் அதுதான். என்னோட ராசியாகு, என்னோட ஒப்புரவாகு, வா, நீ நான் ஐக்கியமாய் நடந்து போவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்திலே சேரு, அப்பொழுது உன்னிடத்திலே தேவன் சேருவார். நீ தேவனை தேடு, அப்பொழுது நீ கண்டடைவாய். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாங்கள் தேவனோட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவன் காட்டுகிற பாதையிலே நடக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள். அதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். அதற்காகத்தான், சத்துருவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கல்ல, அவன் சொன்ன காரியங்களை கேட்டு நடப்பதற்கல்ல. காரணம், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். குழந்தையே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் குழந்தையை நிச்சயம் தருவார். சரீரம் செத்து போய் இருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன்,
சகரியா எலிசபெத் முதிர் வயது. தேவன் யோவானை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். உங்களால் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, இன்னுமா நீ நம்பிக்கைலாம் இல்லப்பா, நீ நம்பாத, கர்த்தரை நம்பாத. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்பு, கர்த்தரை நம்பு, இரவும் பகலும் நம்பு, இடைவிடாமல் நம்பு, எப்பொழுது நம்பு, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பு. அவர் ஒருவரே உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே உன்னை விடுதலைகள் அப்படிதான் சொல்றாங்க. கர்த்தரே எனக்கு இப்படி பாடுகளை அனுபவிச்சிட்டாருங்க, கர்த்தரே எனக்கு உபத்திரவத்தை கொடுத்துட்டார், கர்த்தர் தாங்க என் பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டாரு, இப்படி சொல்றாங்க இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதா அல்லது தீங்கை அனுமதிக்கிற தேவனா? ஆண்டவர் சொன்னாரு, உன் புள்ள உங்ககிட்ட வந்து அப்பம் கேட்டா நீ கள்ள தூக்கி கொடுப்பியா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பியா? நீ பொல்லாதவன், நீ ஏன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்டார். இப்ப நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் உள்ள பரலோகத்தின் தகப்பன், அன்பு நிறைந்த தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தகப்பன், அவர் உங்களுக்கு தீமையை அனுமதிப்பாரா? தீமை எப்படி வருகிறது? தீமை நம்மால தான் வரும். தீமை யாரும் கொடுக்கிறது இல்லை, நாமளே தான். ஒரு கடன் பிரச்சனையா நாம தான் கடன் வாங்குறோம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நாம தான். ஆனால் நாம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறோம்? கர்த்தரை சொல்றோம். இங்க எப்படி அவன் சொல்றான் பாருங்க, பிசாசு. அவன் எப்படி சொல்றான் பாருங்க, கர்த்தர் கட்டளையிடாம நான் வந்து அழிக்க வந்துட்டானாப்பா, கர்த்தர் தான் சொன்னார் போய் அழிச்சு போட்டுருன்னு சொன்னார், அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். நல்லா பாருங்க, 14ஆம் வசனத்துல இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். நல்ல கவனிங்க அந்த வசனம், நீங்க பொறுமையா வீட்டில் படிச்சு பாருங்க. உங்களை வஞ்சியாதபடிக்கு, என்ன வஞ்சிக்காத? கர்த்தர் உங்களை தப்புவிப்பார்னு சொல்லி எசேக்கியா சொல்லுவான். அது வஞ்சகமான வார்த்தை, தவறான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க கேட்காதீங்க. ஏன்னா கர்த்தர் இந்த தேசத்தை தப்புவிக்க போவதே கிடையாது. இதை நம்ப வேற செய்வான். நீங்க நம்புங்கன்னு உங்களை சொல்லுவான், நம்பிராதீங்க. இப்ப நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, ஐயா என் வார்த்தையை கேளு, கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்டுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு குழந்தை தருவார், உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை தருவார், உன்னை சுகமாக்குவார் என்று சொல்லி வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத, அவன் பேசுற பேச்ச நீ நம்பாதே என்று சொல்லி சத்துரு சொல்லுவான். நல்ல கவனிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். அழகாக பவுல் சொல்லுகிறான், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது, மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் கர்த்தர் எங்களை தப்புவித்தார். இன்றைக்கும் தப்புவிக்கிறார், நாளைக்கும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? ஏன்னா உங்களுக்கு இதே கேள்வி வரும், நீ நம்பி இருக்கிறியான்னோ? இதை கேட்கறதுக்கு இன்னைக்கு தொடர்ந்து அந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பாருங்க, எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த முக்கியமான காரியத்தை, சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. அதிலே அவன் செய்கிற முக்கியமான காரியம் என்னன்னு பாருங்க. அவன் ராஜாவாயிட்டான். ராஜாவான உடனேயே அவன் செய்கிற ஃபர்ஸ்ட், எப்பவுமே சரி கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் இதை தான் செய்யணும். என்ன செய்யணும் பாருங்க. எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, ஃபர்ஸ்ட் முதல் மாதம் முதல் வருஷம் இவன் என்ன பண்றான் பாருங்க. தனக்கு போய் அரண்மனையில் வீடு கட்டலங்க, தன்னுடைய வீடை சுத்தம் பண்ணல, தன்னை பார்க்கவில்லை. அவன் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான்.
கர்த்தருடைய ஆலயத்தின் கதவு என்ன பண்ணப்பட்டிருந்தது? பூட்டப்பட்டிருந்தது. ஆராதனை நிறுத்தப்பட்டிருந்தது. பழி செலுத்தப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தது. ஆராதனை இல்லை, தூபங்காட்டுதல் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்து விட்டது. இன்றைக்கும் இதைத்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிசாசு கொண்டு வருகிறான் பாருங்க. இருள் சூழத் தொடங்குகிறது, ரட்சிப்பு போகிறது, பல தீமையான காரியங்களை உள்ளே கொண்டு வருகிறான். தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே பிசாசு உள்ளே கொண்டு போகிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீமையை உள்ளே நுழைந்து விடுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தை பூட்டி போட்டார்கள். அசுத்தமானது உள்ளே இருக்கிறது. இவன் திறக்கிறான், கதவை திறக்கிறான், திறந்து எல்லாவற்றையும் பாருங்களேன் சுத்தம் பண்ணுகிறான். நீங்க வாசித்து பாருங்கள், வீட்டிலே 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசியுங்க. அவ்வளவு அதிகமான காரியங்களை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன நடந்தது, ஏன் தேவாலயத்தை மூடினார்கள், மூடினதினால் என்ன நடந்தது. எப்பொழுதுமே சரி, நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார். தேவனை தேடினால் அவர் தென்படுவார். தேவன் தம்முடைய வல்லமையும் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் அவரை விட்டு தூரப்பட்டு போகும்போது என்ன நடக்கிறது? அங்கே சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பிலாகப்பட்டார்கள். தேவனை விட்டு தூரப்படுகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விட்டு தூரப்பட்டு போய் மீன் பிடிக்க போன பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றும் இல்லாமல் திரும்பி வருகிறான். இங்கே அதுதான் நடக்கிறது. தேவாலயத்தை மூடி போட்டார்கள், ஆராதனை நியமங்களை முடக்கினார்கள், எல்லாம் முடிந்தது. இப்பொழுது என்ன நடக்கிறது? தேவன் துயரத்திற்கு பழிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். போ, என்னை விட்டு தூரப்பட்டு போயிட்டீல, நானும் உன்னை கைவிட்டு விடுகிறேன். அதுதான் நடந்தது. மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்றைக்குமே சரி, கர்த்தரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடாத தேவனாயிருப்பார். எனவே கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் எந்த சூழ்நிலை அவருக்கு பிரியமானவர்களாக இருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ ரப்சாக்கே வந்து சொன்ன பிறகு எசேக்கியா சொல்லுகிறான், யாரும் ஒன்றும் பேசாதீங்கப்பா, பேசாம இருங்க, அமைதலா இருங்க. என்னைக்குமே சரி, நமக்கு பிரச்சனைகள்னு வரும்போது பேசக்கூடாது. அதுலேயும் தேவையில்லாத நபர்களோடு பேசக்கூடாது. தேவனிடத்தில் மட்டுமே பேசணும். தேவனிடத்தில் பேசணும். காரணம், அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, ஒரு காரியத்தை மட்டும் செய்கிறான். அவன் இடிந்து கிடக்கிற எல்லா மதில்களையும் கட்டி போட்டு விட்டு கட்டுகிறான். அதன் பிறகு அவன் சொல்லுகிற முக்கியமான வார்த்தையை பாருங்க. ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன் அண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் தைரியமா இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. காரணம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், எல்லா வானங்களுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர். அதை முதலாவது உங்கள் சிந்தையில வைக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் கண்களினால் காண்கிற எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அவன் சொல்லுகிறான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். 2வது, அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. 2வது, நீ பயப்படாதே, கலங்காதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்களே யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்முடைய பயம் கலக்கம் நீங்க வேண்டுமானால் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவன் சொல்லுகிறான், பயப்படாதே, கலங்காதே. ஏன்? பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பயம் நாசத்தை கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு மிரட்டி பணிய வைக்கிறான். பயந்து நடுங்குகிறார்கள். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். பாருங்க, தொடர்ந்து அவன் சொல்லுகிற முக்கியமான காரியம் பாருங்க.
அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யாரோடு இருக்கிறவர்கள்? சனகரிப்போடு இருக்கிற யுத்தத்துக்கு வந்த ரப்சாக்கையோடு கூட இருக்கிறவர்கள், அவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது எலிசா எனக்கு ஞாபகம் வர்றதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். எலிசாவை சீரியா ராஜா வந்து வீரர்களை அனுப்பி அவனை பிடிச்சிட்டுவான்னு சொல்லிடுவாங்க. மலை மேலே எலிசா இருக்கிறார் ஒரு வேலைக்காரனோடு கூட. இப்போ அந்த மலையை சுற்றி சீரிய ராணுவம் சுற்றி கொண்டு இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே வேலைக்காரன் வெளியே வந்து எட்டி பார்க்குறான், ஃபுல்லாக மிலிட்ரி அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தவொன்னே ஐயோ ஆண்டவனேன்னு அலறி உள்ள ஓடுறான். எல்லாம் வந்துட்டாங்க, அவ்வளோதான், நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதே வார்த்தையை எலிசா யூஸ் பண்ணுவார். எப்படின்னா, கவலைப்படாதப்பா, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவன் கண்ணை திறந்த உடனே அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டிருக்கும். கீழாம இருப்பான், அவனுக்கு மேலே ரதங்கள், குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள், அதிலே முற்றிலுமாக ஏஞ்சல்ஸ், தூதர்கள் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் சரி, அதே தூதர்கள் உங்களையும் என்னையும் சூழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் சூழ அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் அங்க சொல்லுகிறான், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்து 8ஆம் வசனம் பாருங்க. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நம்மோடு நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை மட்டுமே நம்புங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆனால் நெருக்கம் வரத்தான் செய்யும். யோபுடைய வாழ்க்கையில் அதே நெருக்கம் வந்ததை பார்க்க முடியும் பாருங்க. அவன் உத்தமத்தை விடவே மாட்டான். அவன் உத்தமத்திலிருந்து எப்படியாவது குலைக்கணும்னு சொல்லி பிசாசு செயல்படுவான். அந்த உத்தமத்தை அவன் விடவே மாட்டான். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுவான். அவர் என்னை கொன்று போட்டாலும் சரிப்பா, நான் தங்கத்தை பார்த்து என் ஆதரவுன்னு சொன்னா எனக்கு நம்பிக்கை என் கர்த்தர் தான். என்னை சாகடிச்சாலும் சரி அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கையை நான் விட மாட்டேன். அதனாலதான் அவன் மனைவி வந்து சொல்லுவா, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு. இல்ல, நான் விட மாட்டேன், நான் தேவனை தூசிக்க மாட்டேன், நான் ஆராதிக்கிற தேவனை யார் என்று எனக்கு அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும், என் தேவனை குறித்து தெரியும், என் தேவன் சர்வ வல்லவர் என்பது தெரியும். பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படி இருந்ததினாலே தான் கர்த்தர் அவருடைய நெருக்கத்தில் உதவி செய்தார். அவர்களை தூக்கி எடுத்தார், அக்கினியிலே இறங்கி வந்து உலாவினார், சிங்க கெபியிலே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். செங்கடலை கடந்து செல்லும் போது கூடவே கர்த்தர் முன்னே நடந்து சென்று விலகினார். எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அதே கர்த்தர், அதே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார். அவர் உங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். அந்த வார்த்தையின் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? எசேக்கியா செய்த ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. அவன் நேராக ஒரு நிருபத்தை எழுதுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 37-14 அங்க பாருங்க. இப்பொழுது எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு வாசிக்கிறான், அவங்க எழுதி கொடுத்தது, ரப்சாக்கு எழுதின நிருபம். உடனே அதை எடுத்துட்டு போறான். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அந்த தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கை வேலையான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிர்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த நிருபத்தை கொண்டு போகிறான், தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கிறான், விரித்து வைத்து விட்டு ஒரு ஜெபம் பண்றான், சின்ன ஜெபம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும். தேவனிடத்திலே மன்றாட கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், தேவனோடு சஞ்சரிக்கிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் கேட்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு இணையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதபடிக்கு கூட்டம் இருக்கிறது. உடனே ஒரு காரியத்தை யோசிக்கிறார்கள். ஒரு மேலே ஏறி ஓட்டையெல்லாம் பிரித்து திறப்பாக்கி ஒரு கட்டலோடு அவருக்கு முன்பாக இறக்குகிறார்கள். எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பங்கள் போக வேண்டுங்கிறதுக்காக சொல்றேன். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுக்கு முன்பாக போக வேண்டும். அங்கே எசேக்கியா செய்த அதே காரியம் தான் நீங்க வேறு மாதிரி. இப்பொழுது ஆண்டவர் இயேசு இப்படி பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இன்னும் அவ்வளோ விசுவாசமா, இத்தனை நம்பிக்கை என் மேலே. ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து படுக்கை எடுத்துக்கணும் நடன்னு சொன்னோடனே அவன் எழுந்து நடந்து போறான். இன்றைக்கும் அதே செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போங்கள், மனுஷருக்கு முன்பாக கொண்டு போகாதீர்கள். மனுஷர்கிட்ட போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுவதற்கு பதிலாக மனிதர்கள்ட்ட போய் முறையிடுறாங்க, மனிதர்கள்ட்ட போய் சொல்றாங்க. மனிதர்கள் கேட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு பதில் செஞ்சிருவாங்களா, உங்க காரியத்தை மாற்றிடுவாங்களா? இங்க இவனே இப்ப எஸ்ஐக்கியா போய் யார்ட்டையா சொல்லிட்டு இருந்தானா என்ன நடந்திருக்கும்? ஒரு காரியம் நடந்திருக்காது. ஆனால் தேவனுக்கு முன்பாக போய் தேவனிடத்தில் அவன் சொன்னபடினாலே தேவன் என்ன செய்தார்? அதன் பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறான் ஒரு பெரிய காரியம். நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு கடைசியாக முடிவு என்ன நடக்கிறது? ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். அவன் 185,000 பேரை ஒரே ராத்திரியில சங்கரித்து போடுகிறான். நீ யோசிச்சு பாருங்க, எத்தனை பெரிய மரணத்தை கொண்டு வருகிறார். எப்பொழுதுமே சரி, தேவன் வைராக்கியம் உள்ள தேவன், தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், சனகரிப்பு இந்த தேசத்துக்குள்ளே நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, அவன் கொத்தளம் போடுவதும் இல்லை, கேடகத்தோடு அவன் வருவதும் இல்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு தான் இதை செய்கிறார். தேவன் சொன்னபடியே நடந்தது. அது மாத்திரமல்ல, அவன் செய்தியை கேட்டு திரும்பி போவான், இங்கே யுத்தம் பண்ணவே மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்படி அவன் திரும்பி போவானான். ஆனால் நடந்தது என்ன? அவன் பிள்ளைகள் 2 பேர் சேர்ந்து அவனை கொன்று போடுகிறார்கள். சனகரிப்பு கொலை செய்யப்படுகிறான். இன்றைக்கும் சரி, கர்த்தருக்கு விரோதமாய் யார் எழுந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுந்தாலும் சரி, கர்த்தர் வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார், யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர். நீங்கள் எதை குறித்துமே கவலைப்படாதிருங்கள். சகலத்தையும் தேவன் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் அதே அதிசயங்களை செய்வார். நீங்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். ஆபிரகாம் 100 வயதாகும் போது அவன் கர்த்தரையே நம்பினான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அவனுடைய நம்பிக்கையை குறித்து பேசும்போது, அவன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தானா. அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். பாருங்க, 18ஆம் வசனம், 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதே தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்புவதற்கு ஏதுவில்லை, நீங்கள் நல்லா இருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லை,
உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வழி இல்லை, முதல் இல்லை, கடன் பிரச்சனை பெருசா இருக்கிறது, குழந்தை இல்லை, டாக்டருக்கு சொல்லிவிட்டார் பிறக்காது என்று, நம்புவதற்கு ஏதுவில்லை, சரீரம் செத்து போய்விட்டது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போன நிலைமை, கடனிலே மூழ்கி போன நிலைமை, எல்லா பக்கமும் நெருக்கம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், புது கிருபைகளை அளிக்கிற தேவன், புதிய ஆசீர்வாதங்களை தந்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் கேட்பான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், அவர் என்னை வெட்கத்திற்கு நீங்களாக்குகிற தேவன், அவமானத்திற்கு நீங்களாக்குகிற தேவன், அவர் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இன்றைக்கும் வாழ்க்கையிலே கடுமையான போராட்டத்தின் நடுவிலே ஆண்டவரே சஞ்சலம், வருத்தம், வேதனை நிறைந்த வாழ்க்கை, தகப்பன் நீர் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் செபிக்கிறையா. குறைவுகள் எல்லாம் மாறட்டும், நிறைவு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படி செபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொரு வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, மேன்மையான ஒரு காரியத்தை காண உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.